வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் உங்கள் சரசம்மா பேசுகிறேன். சரசு ஸ்வீட் ஹோம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சித்திரை மாதத்தில் நம்ம முதல் நாளில் நம்ம காலையில் இந்த மாங்காய் பச்சடி, மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இதுதான் செய்வோம். எல்லா தமிழர்களுமே செய்கிறது தான் இந்த வீட்டுங்களில். பாருங்கள், ஒரு மாங்காய் இந்த மாதிரி எடுத்து சிறுசாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த பச்சடி ரொம்ப சுவையாக இருக்கும். காலையில் எழுந்தோன்னே நம்ம தலைக்கு ஊற்றிக்கிட்டு இந்த பச்சடி தான் நம்ம சாப்பிடுவோம். மாங்காயை இந்த மாதிரி சிறுசாக, இதுக்கு தேவையானது மாங்காய் பாருங்கள், இந்த மாதிரி சிறுசாக கட் பண்ணி எடுத்துக்குங்க மாங்காயை. வேப்பம்பூ, இந்த மாதிரி வேப்ப இலையில் இருக்க பூ வருது இல்லைங்களா, இந்த பூவை நீங்கள் பூ மட்டும் நம்ம நல்லா தனித்தனியாக எடுத்துட்டு, காம்பு இல்லாமல் எடுத்துட்டு அதை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. வேப்ப இலை யூஸ் பண்ணாதீங்க, வேப்பம்பூ. இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு இதெல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கைன்னு சொல்கிறதுக்காக சித்திரை மாதம் ஃபஸ்ட்டு நம்ம முதல் நாளில் நல்லா தண்ணி தலைக்கு ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றது வழக்கம் நம்ம தமிழர்கள். அதுதான் சித்திரை 1 ஸ்பெஷல்னு சொன்னேன் நான், சரிங்களா? இந்த பூவை எடுத்துட்டு நாம் இது பண்ணலாம். இந்த வருஷம் சித்திரை, இப்போ பாருங்கள், சித்திரை 1 சித்திரை நம்ம முதல் நாளில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன சாப்பிடுவோம்னா, நம்ம பழக்க வழக்கப்படி, தமிழர்களின் பழக்க வழக்கப்படி நாம் இந்த மாதிரி மாங்காய், வேப்பிலை பூ, வெல்லம் சிரப்பு. இது என்ன பாருங்கள், வெல்லம் சிரப்பு. இது புளி போடுவோம். அதனால் நம்ம லைட்டாக உப்பு. இப்போ இத்தனை இதுவும் நம்ம போட்டு நம்ம காலையில் எழுந்தோன்னே தலைக்கு ஊற்றிக்கிட்டு சித்திரை ஃபஸ்ட்டுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் நம்ம வேலையை பார்ப்போம். ஏன்னா இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு எல்லாமே சேர்ந்தது தான் வாழ்க்கை. அதனால் இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக செஞ்சுட்டு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா இருப்போம்னு சொல்கிறது தான் இதனோட ஐதீகம். இப்போ நம்ம எப்படி இது கலக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மாங்காயை சிறு சிறு துண்டுகளாக வெட்டிக்குங்க. இந்த மாதிரி நான் ஒரு மாங்காவை உங்களுக்கு காட்டுறதுக்காக இது கொடுத்துருக்கேன். இது வெல்லம் சிரப் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இது பாருங்கள், வெல்லம் சிரப்பு. வெல்லம் நான் தனியாக சிரப்பாக எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இது இது புளி நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அந்த காலத்தில் புளி கிளி அப்படியே போட்டுடுவாங்க. இது பாருங்கள், இது வேப்பம்பூ தெரியுதுங்களா? வேப்பம்பூ இதை நல்லா கழுவி அலசி மரத்துலேருந்து இப்போ தானே காமிச்சேன் அந்த இது பாருங்கள், வேப்ப இலை இங்கே தான் வச்சுருக்கேன். நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்து, மருத்துவ குணம் ரொம்ப மிக்கது, சரிங்களா? இப்போ பாருங்கள் எப்படி நம்ம கலக்கலான்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாங்காவை நான் சிறுசாக, இப்போ இந்த மாங்காவை கொஞ்சோண்டு தான் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு சிறுசாக வெட்டியிருக்கேன். இதை எடுத்து இந்த பவுலில் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டுக்கிட்டோமா? இப்போ இந்த மாங்காயில் இந்த வேப்பம்பூ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க. வேப்பம்பூ போட்டுங்க, நல்லா இருக்கும். வேப்பம்பூலாம் போட்டு கலந்தீங்கன்னா. அப்புறமா வெல்லம் சிரப்பு, அப்புறமா புளி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுங்க. ஒரு சிட்டிகை உப்பு, அவ்வளோதான் போதும். இதை இப்போ இப்படி கலந்து விட்டுக்குங்க. இதுதான் ஃபஸ்ட்டு காலையில் நம்ம சாப்பிட்றது. அதனால் சித்திரை 1க்கு நீங்களும் செய்து இதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு, எல்லாருக்குமே தெரியும், எல்லா வீட்டுங்கள்லையுமே இதை தான் சாப்பிடுவாங்க. கசப்பு, இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, காரம் எல்லாமே இதில் இருக்குது. அதனால் பாருங்கள், இதை இந்த மாதிரி கலந்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ணும், சரிங்களா? இந்த மாதிரி கலந்து சாப்பிடுங்க. இந்த நேரத்துக்கு வேப்பம்பூ, கசப்பு, இனிப்பு எல்லாமே சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு வந்தால் ரொம்ப உடம்புக்கு நல்லது. வருஷத்து முதல்ல இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப விசேஷமானது. அதனால் நீங்களும் சாப்பிட்டு இந்த வருட புத்தாண்டை நாம் எல்லோரும் இனிதாக கொண்டாடுவோம் என்று கூறிக்கொண்டு, அம்மா சரசு ஸ்வீட் ஹோம் வழங்கும் மாங்காய் பச்சடி
நீங்களும் ரசித்து ருசித்து சாப்பிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.